ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டெய்லி லைஃப்க்கு ரொட்டீனாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு டைமில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டிப், பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ். நம்ம கோல்டு ஜுவல்ஸ் டிசைனாக வாங்கி வச்சுருந்தா கூட ஸோ இப்போலாம் நம்ம கவரிங் ஜுவல்ஸ் தான் ரொம்பவே நம்ம லைக் பண்ணுறோம். ஸோ அந்தந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பார்ட்டிக்கு போகணுன்னாலும் ஃபங்க்ஷன் போகணுன்னாலும் அந்தந்த ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைனில் நம்ம பார்ட்டிக்கு கவரிங் ஜுவல்ஸை வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அந்த கவரிங் ஜுவல்ஸ் எப்படி நம்ம கருக்காமல் வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு வந்து இது யூஸ் பண்ணும்போது அரிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி அரிக்காமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் கவரிங் ஜுவல்ஸை வந்து வேர் பண்ணிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கழட்டி வச்சிடாமல் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நமக்கு ஸ்வெட் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா அதனோட ஈரப்பதம்லாம் அப்படியே அதோட ஒட்டிக்கோ. நீங்கள் அப்படியே வைக்கும்போது திரும்ப நம்ம போடும்போது சீக்கிரத்திலே வந்து அந்த கவரிங் ஜுவல்ஸ்லாம் கருப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த ஈரப்பதத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ நிறைய டைம் இந்த கவரிங் ஜுவல்ஸ் நம்ம வேர் பண்ணும்போது நம்ம நெக் செட்லாம் போடும்போது ரொம்பவே அந்த கழுத்தை ஒட்டி பார்த்திங்கன்னா நெக்லாம் ரொம்பவே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அரிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் கவரிங் ஜுவல்ஸ்லாம் காட்டன் துணியில் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த துணியிலே கொஞ்சமாக பவுடர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் அந்த பவுடர் வச்சு நல்லா தொடச்சி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பவுடர்லாம் போட்டு தொடச்சதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை மாதம் ஆனாலும் உங்கள் கவரிங் ஜுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா புதுசு போல் இருக்கும். ஸோ நம்ம பவுடர் அப்ளை பண்ணும்போது அதனோட ஷைனிங்லாம் போகவே போகாது. நமக்கு அந்த அரிக்கிறதும் வந்து வராமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம வீட்டில் பல்லி தொல்லை கரப்பான் பூச்சி தொல்லைலாம் இருக்குன்னா ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கெட்டில் பொடி பண்ணி வச்சுருக்க நேப்தலின் பால்ஸ் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒரு 2 கிராம்பை நல்லா வந்து பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம வினிகர் ஒரு முடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பல்லி கரப்பான் பூச்சி தொல்லை வந்து அவங்கள பாடாப்படுத்தும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒட்டடை அடிக்கக்கூடிய குச்சி எடுத்துருக்கோம். இதில் நீங்கள் தேவையில்லாத பழைய தலைக்காணி உரம் இருந்தால் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வேஸ்ட்டு துணி இருந்தால் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு அந்த துணியாலேயோ இல்லை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க. இந்த துணியாலே கூட நீங்கள் அப்படியே கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தண்ணியில் நல்லா வந்து அழுத்தி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக செவர் மேலே ஃபுல்லாக ஒட்டடை அடித்து பாருங்கள். ஸோ உங்கள் வீட்டில் வந்து எந்த வித கரப்பான் பூச்சியோ பல்லி தொல்லைகளோ இருக்கவே இருக்காது. சின்ன சின்ன இந்த வண்டுகள் கூட வராது. இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா கொசு தொல்லை கூட ஓரளவுக்கு வராமல் தடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு ஜன்னல்லாம் துடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஜன்னல் துடைக்கிறதுக்கு கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி எல்லாம் தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் நம்ம எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ இஞ்சியோட அளவை விட கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோல் உரித்து சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஸோ அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ இதோட இப்போ நம்ம ஆயில் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா காய வச்சு ட்ரையாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும், காஞ்சி. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒர்க்கிங் உமன்ஸுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ரசம் வைக்கும்போது இந்த ஒரு சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசம் வந்து நீங்கள் எப்போவுமே செய்யும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதல் சுவையாகவும் இருக்கும். ரசத்துக்கு நீங்கள் எப்போவுமே வந்து பெருங்காய பவுடர் யூஸ் பண்ணும்போது பெருங்காயம் வந்து அதிகமான அளவு சேர்த்துடாதீங்க. பெருங்காயம் அதிகமான அளவு சேர்த்தாலும் ரசம் வந்து கசப்பு தன்மை ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி தேவையில்லாமல் எக்ஸ்ப்ரே ஆகக்கூடிய மாத்திரை வச்சு தான் ஒரு டிப்ஸ் ரெடி பண்ண
போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தூக்கி போடக்கூடிய மாத்திரை நம்ம ஒன்று எடுத்துருக்கோம். இதை நல்லா நம்ம இடித்து பொடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கரையணுன்னா நீங்கள் சுடுதண்ணியில் கூட கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நல்லா வந்து நைஸாக பவுடர் ஆகிடும், நல்லா வந்து கரைஞ்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு டைமுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை பொடி பண்ணி சேர்த்துட்டோம். இதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த கிராம்பு ஒரு 2 கிராம்பு நல்லா வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா வந்து பொடி பண்ண முடியல, நம்ம தட்டி சேர்த்துருக்கோம். இதோட நம்ம நெப்தலின் பால்ஸ் அந்த பவுடரையும் ஒரு ஆஃப் போல் வந்து அந்த பவுடரை நம்ம நல்லா இடித்து பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வினிகர் ஒரு முடி அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இதோட நம்ம ஷாம்பு சும்மா ஒரு பிஞ்ச் அளவு ஷாம்பு சேர்த்தா போதும். நம்ம ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஷாம்பு கொஞ்சமாக இந்த அளவுக்கு சேர்த்தா கூட போதும். ஸோ உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சமாக நம்ம ஒரு பாட்டில் வர அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டோம்னா போதும். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சரியாக வந்து இடிக்காததுனால தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ நீங்கள் நைஸாக நல்லா பொடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு வாட்டர் பாட்டிலில் அந்த மூடியில் ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள், பல்லி, எறும்புகள் தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்லலாம் நிறைய இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் வரும். அந்த இடத்துக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த தரையில் வந்து செவுறு ஓரங்களில் கிச்சனில் அதுவும் நைட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இந்த ஷிங்கில் கூட நீங்கள் நைட்டில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். கதவுலலாம் கூட பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சிகள் வந்து ரொம்பவே அதிகமான அளவு வரும் கதவுகளில். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இந்த கரப்பான் பூச்சிகள் தொல்லையே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்வீட் வாங்கும்போதோ இல்லை இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க. இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்டரில் வந்து ஒரே லெவலாக வந்து ஒரு ஸ்கேல் வச்சோ ஒரு ஸ்கெட்ச் பென் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. கரெக்டான லெவலில் நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. இந்த மார்க்கர் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டதுக்கப்புறம் அதே அளவில் நீங்கள் ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணி சமமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்தியை நல்லா வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கத்தியை நீங்கள் ஹீட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சமமாக. ஸோ இது நம்ம கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம சமமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு கம்பியோ இல்லை நீங்கள் ஒரு கத்தியை வச்சு நல்லா இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பாகத்தில் மட்டும் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைஸாக நம்ம ரெடி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல்லாக நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம அந்த கட் பண்ண அந்த பாகத்தில் ஃபெவிகம் இல்லைனா நீங்கள் ஃபெவிக்விக், ஃபெவிபாண்ட் எந்த பிளாஸ்டிக் ஒட்டக்கூடிய இல்லை ப்ளூ கன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கிச்சனில் அந்த ஸ்டிங்க்குக்கு மேலே இதை அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பரை நம்ம இதில் வச்சிடலாம். ஸோ நம்ம போட்ட அந்த ஹோல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரப்பரில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சு வந்துடுது. நம்ம ஸ்க்ரப்பர் ஈரமாக வச்சோம்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். ஸோ அதுவும் வராமல் இருக்கும். நமக்கு இடமும் சேவ் ஆகும். நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கட் பண்ணதில் மீதி இருக்கக்கூடிய இன்னொரு பாதி பாட்டு இதே மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம். ஒட்டிக்கிட்டு இது நம்ம ஸ்டவ்வுக்கு மேலே கிச்சனில் வந்து ஸ்டவ்வுக்கு மேலே நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ இதில் நம்ம வெயிட்லெஸ்ஸான பொருளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். சீசர்ஸ் இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இன்னும் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் இனிமேல் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதில்லை. வீணாக தூக்கி போடக்கூடிய ஒரு டப்பாவிலே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இதனால் நமக்கு மணியும் சேவ் ஆகும், இடமும் சேவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ஃப்ளக்ஸ் சீட்ஸ். இந்த 3 சீட்ஸையும் வச்சு நம்ம சூப்பராக ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணதும் ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சீட்ஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பம்கின் சீட்ஸ் இது 3மே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லா வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இது 3யும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சன்ஃப்ளவர் சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிரெயின் அண்ட் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதில் வந்து நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இந்த பம்கின் சீட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்களாக அதிகமாக இருக்கும். நம்ம கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கும் போது பெண்கள்லாம் எப்போவுமே ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ அவங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்பவே இந்த 3யும் நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக
1 ஸ்பூன் வந்து காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூன் வீதம் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 விதைகளையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. காலையில் நீங்கள் ரெகுலராக எல்லாருமே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். காலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.